வணக்கம் children, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 11 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் parts of a flower. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Each flower normally has 4 floral whorls: calyx, corolla, androecium and gynoecium. Okay, first நம்ம பார்க்க போகிறது calyx பார்க்கலாம். The calyx is the outermost whorl of the flower and the members are called sepal. The கேலிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்டர் மோஸ்ட் வேர்ல்டு இது. ஸோ இதோடைய மெம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செப்பல் நம்ம சொல்லுவோம். ஜென்ரலி வந்து இதோட கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா? அண்ட் ப்ரொடெக்ட் த ஃப்ளார் இன் த பட் ஸ்டேஜ். ஸோ ஃப்ளார் வந்து பட்டாக இருக்கும்போதில் இந்த கேலிக்ஸ் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாது. ஓகே, இந்த கேலிக்ஸ் மேபி கேமோசெப்பாலஸ், செப்பல்ஸ் யுனைட்டட் ஆர் பாலிசெப்பாலஸ். இப்போ வந்து இந்த கேலிக்ஸ் நம்ம வந்து சப்போஸ் நம்ம கேமிசெப்பாலஸ் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா கேமோசெப்பாலஸ்னா செப்பல்ஸ் யுனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேமோசெப்பாலஸ் சொல்லுவோம். இல்லை ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்ம பாலிசெப்பாலஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கொரோலா. கொரோலா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பெட்டல்ஸ். Petals are usually brightly colored to attract insects for pollination. ஸோ இந்த கொரோலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது கம்போஸ்ட் ஆஃப் பெட்டல்ஸ். ஓகேவா? அந்த பெட்டல்ஸ் யூஸ்வலாக பார்த்தா நல்லா பிரைட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா இன்செக்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, ஃபார் பாலினேஷன். ஓகே, ஸோ லைக் கேலிக்ஸ், கொரோலா மே ஆல்சோ பி கேமோபெட்டாலஸ். பெட்டல்ஸ் யுனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேமோபெட்டாலஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாலிபெட்டாலஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, the shape and color of corolla vary greatly in plants. இந்த ஷேப்பும் கலர், அதாவது கொரோலாவுடைய கலரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்லேயும் வந்துட்டு இதுக்கு ரொம்ப வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொரோலா மேபி டியூபுலார், பெல் ஷேப்ட், ஃபனல் ஷேப்ட் ஆர் வீல் ஷேப்ட். இந்த கொரோலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் வந்து நிறைய ஷேப் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து டியூபுலார், பெல் ஷேப்பில் இருக்குது, ஃபனல் ஷேப்பில் இருக்கும், இல்லைனா வீல் ஷேப்பில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஏஸ்டிவேஷன். ஏஸ்டிவேஷன் அப்படிங்கிறது இந்த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் இன் ஃப்ளோரல் பட் வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் வேர்ல் இஸ் நோன் அஸ் ஏஸ்டிவேஷன். இப்போ ஏஸ்டிவேஷன் அப்படி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா எப்படி வந்து செப்பலும் பெட்டலும் இல்லை பெட்டலும் வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏஸ்டிவேஷன் நம்ம சொல்கிறோம். இந்த மெயின் டைப்ஸ் ஆஃப் ஏஸ்டிவேஷன் ஆர் வால்வேட், ட்விஸ்டட், இம்ப்ரிகேட் அண்ட் வெக்ஸலரி. இது நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த மெயின் டைப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்வேட், ட்விஸ்டட், இம்ப்ரிகேட், வெக்ஸலரி. ஓகே, இது வந்து ரொம்ப 4 மெயின் டைப்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வென் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் இன் அ வேர்ல் ஜஸ்ட் டச் ஒன் another அட் த மார்ஜின் வித்தவுட் ஓவர்லேப்பிங். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓவர்லேப் ஆகாது, ஜஸ்ட் வந்து தே டச் ஒன் another அட் த மார்ஜினில். ஆஸ் இன் கலோட்ராபிஸ். கலோட்ராபிஸில் நம்ம வந்துட்டு இதை நம்ம பார்க்கலாம். இட் இஸ் செட் டு பி வால்வேட். இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வால்வேட் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். தே ஓன்ட் டச். இந்த பெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டச் ஜஸ்ட் வந்து மார்ஜின் மட்டும் டச் ஆகிருக்கும், ஓவர்லேப் ஆகிருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஃப் ஒன் மார்ஜின் ஆஃப் த அப்பண்டேஜ் ஓவர்லேப்ஸ் தட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஸோ ஆன் ஆஸ் இன் சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் காட்டன், இட் இஸ் கால்ட் ட்விஸ்டர். இப்போ சைனா ரோஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டு. அதில் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு அப்பண்டேஜும் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகிருக்கும், தட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஸோ ஆன் ஆஸ் இன் சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் காட்டனில். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்டடாக வந்துட்டு இது அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்விஸ்டட் டைப்புன்னு நம்ம சொல்கிறோம் இது. ஓகே, ஸோ இஃப் த மார்ஜின் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் ஓவர்லேப் ஒன் another பட் நாட் இன் எனி பர்டிகுலர் டைரக்ஷன் ஆஸ் இன் கேசியா அண்ட் குல்மோகர், the estivation is called imbricate. ஸோ இம்ப்ரிகேட் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து they overlap one another, that's all, one another but not in any particular direction as in cassia and gulmohurல. So the estivation is said to be imbricate. In pea and bean flower there are 5 petals. Okay, பீ ஃப்ளாரோ இல்லை பீன் ஃப்ளாரோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கும். தி லார்ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் பெட்டல், பெருசாக இருக்கிற நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பெட்டல் நம்ம சொல்லுவோம். ஓவர்லேப்ஸ் த 2 லேட்ரல் பெட்டல். ஓகே, இது எப்படி இருக்குன்னா ஓவர்லேப் த 2 லேட்ரல் பெட்டல், விங் பெட்டல், அந்த மாதிரி வந்து விங்ஸ்னு சொல்லுவோம். விச் இன் டர்ன் ஓவர்லேப் த 2 ஸ்மாலஸ்ட் ஆன்டீரியர் பெட்டல், கீல் பெட்டல். ஸோ திஸ் டைப் ஆஃப் எஸ்டிவேஷன் இஸ் known as வெக்ஸிலரி ஆர் papilionaceous அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து இப்படி ஓவர்லேப் ஆகிருக்கும். ஓகே, இதை நம்ம வெக்ஸிலரி நம்ம சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது androecium பற்றி பார்க்கலாம். Androecium is composed of stamen. So each stamen which represent the male reproductive organ consists of a stalk or a filament and an anther. So இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் இதை. ஸோ இந்த ஆந்தர் பார்த்தீங்கன்னா பைலோப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேமன் அப்படிங்கிறது ஆந்தரும் அந்த ஃபிலமெண்ட்டும் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேமன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆந்தர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து ஃபிலமெண்ட் நமக்கு இந்த மாதிரி. இது நம்ம டோட்டலாக இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டேமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸ்டேமன் நம்ம சொல்கிறோம். ஈச் ஆந்தர் இஸ் யூஸ்வலி பைலோப்ட் அண்ட் ஈச் லோப் ஹேஸ் 2 சேம்பர். ஓகே, இந்த ஆந்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் ஆந்தர் இஸ் யூஸ்வலி பைலோப்டு ஸ்ட்ரக்சர். எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பைலோப்டாக இருக்கும். ஒவ்வொரு லோப்லேயும் பார்த்தீங்கன்னா 2 சேம்பர்ஸ் இருக்கும். இந்த pollen sac. pollen grains are produced in pollen sac. இந்த pollen sac-க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த pollen grain வந்து ப்ரொடியூஸ் ஆகும். A sterile stamen is called staminode. இது நல்லா நோட் பண்ணிக்கணும். This term is very very important. A sterile stamen is called staminode. Okay. Stamens of flower may be united with other members such as petals or among themselves. So when stamens are attached to the petal, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த stamen வந்து sometime பார்த்தீங்கன்னா they may be united with other members such as petals or among themselves. Okay va? So when stamens are attached to the petal கூட வந்து attach ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா epipetals அப்படி நம்ம சொல்லுவோம். Okay, as in brinjal. Example பார்த்தீங்கன்னா brinjal. Or epiphyllus when attached to the perianth as in flowers of lily. இப்போ லில்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொனேஷியஸ், அது நம்ம என்ன மோனோகாட்டிலிடன் ஃபேமிலி அது. ஸோ நம்ம அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீரியாந்த் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து பீரியாந்த் கூட அட்டாச் ஆகிருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எபிஃபைலஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, த ஸ்டேமன் இன் அ ஃப்ளார் மே எய்தர் ரிமைன் ஃப்ரீ. ஸ்டேமன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலியாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் மேபி யுனைட்டட் இன் வேரியிங் டிகிரி. ஓகே, ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பாலியாண்ட்ரஸ், இல்லை வந்து யுனைட்டாக இருக்கலாம். The stamens may be united into one bunch or one bundle. இது சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேமன் வந்து எப்படி யுனைட் ஆகிருக்குன்னா ஒரு பஞ்சாக யுனைட் ஆகிருக்கும், இல்லைனா ஒரு பண்டிலாக இருக்கும். இது நம்ம என்ன சொல்கிறோம்னா மோனாடெல்ஃபஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆஸ் இன் சைனா ரோஸ். ஓகே, ஆர் 2 பண்டில், 2 பண்டிலாக வந்து எல்லாம் வந்து யுனைட் ஆகிருக்கும். நம்ம வந்து டயடெல்ஃபஸ் நம்ம சொல்லுவோம், ஆஸ் இன் பீ பிளான்ட்டில். ஆர் இன்ட்டு மோர் தென் 2 bundles, பாலியாடெல்ஃபஸ், ஆஸ் இன் சிட்ரஸ். ஓகே, இது இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. So there may be variation in the length of filaments within the flower as in salvia and mustard. So ஒரு ஃப்ளார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலமெண்ட்டோட லென்த் வந்து வேரியாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சால்வியாவும் மஸ்டர்ட் பிளான்ட்லேயும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கைனேஷியம். இந்த கைனேஷியம்ங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 1 or more கார்பல். ஸோ ஒரு கார்பல் இருக்கலாம், இல்லை வந்து அதிகமான நம்பர்லேயே கூட இந்த கார்பல் வந்து இருக்கலாம். A carpel consists of 3 parts, namely stigma, style, ovary. ஸோ ஓவரி அப்படிங்கிறது இந்த பேசல் பார்ட்டு கொஞ்சம் என்லார்ஜாக இருக்கும், ஆன் விச் லைஸ் elongated tube the style. இந்த பேசல் பார்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பேசல் பார்ட், நம்ம ஓவரி நம்ம சொல்கிறோம். இதுக்கு மேலே லாங் ஸ்லெண்டர் டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, the style connects the ovary to the stigma. இந்த ஸ்டைலுக்கு மேலே வந்து நம்மளுடைய இந்த ஸ்டிக்மா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸ்டிக்மா இஸ் யூஸ்வலி அட் த டிப் ஆஃப் த ஸ்டைல் அண்ட் இஸ் த ரிசப்டிவ் சர்ஃபேஸ் ஃபார் pollen grain. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா pollen grain ரிசீவ் பண்ணிக்கும். ஓகே, ஈச் ovary bears 1 or more ovule attached to a flattened cushion like placenta. So when more than 1 carpel is present, they may be free. இப்போ ஒரு கார்பலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது ஃப்ரீயாகவும் இருக்கலாம், ஆஸ் இன் லோட்டஸ் ஆர் ரோஸ், அண்ட் ஆர் கால்ட் அப்போகார்பஸ். இந்த கார்பல் வந்துட்டு மோர் தென் 1 நம்பர் இருக்கும்போது ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போகார்பஸ்ன்னு சொல்கிறோம். அது ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சின்கார்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆஸ் இன் மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ. சின்கார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ. அப்போகார்பஸ்க்கு வந்து லோட்டஸ் அண்ட் ரோஸ் வந்து அப்போகார்பஸ்க்கு எக்ஸாம்பிள். So after fertilization, the ovules develop into seeds and the ovary matures into fruit. Okay. Next நம்ம பார்க்க போகிறது
placentation. So the arrangement of ovule within the ovary is known as placentation. Placentation அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவரியில் வந்து ஓவியூல் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு placentation நம்ம சொல்கிறோம். The placentation are of different types, namely marginal, axial, parietal, basal and central and free central. ஓகேவா, 5 types இதில் கொடுத்துருக்காங்க. marginal, axial, parietal, basal, 6 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 central and free central. Okay, so in marginal placentation the placenta forms a ridge along the ventral suture of the ovary and the ovules are born on this ridge forming 2 rows as in P. So when the placenta is axial and the ovules are attached to it in a multilocular ovary, the placentation is said to be axial, as in China rose, tomato and lemon. So axial placentation example நீங்கள் கேட்டிங்கன்னா so China rose, tomato and lemon. இதில் பார்த்தீங்கன்னா placenta is axial and the ovules are attached to it in a multilocular ovary. The placenta is said to be axial. In parietal placentation, the ovules develops on the inner wall of the ovary or on peripheral part. Ovary is one chambered, but it becomes two chambered due to the formation of the false septum. Okay, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Ovary is one chambered. இதுலனா parietal placentation ovary is one chambered தான், but it becomes two chambered due to the formation of the false septum. Example mustard and argemone. So when the ovules are born on central axis and septa are absent, நல்லா நோட் பண்ணிக்கணும். When the ovules are born on central axis and septa are absent, as in dianthus and primrose, நல்லா நோட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. dianthus and primrose, the placentation is said to be called free central. Okay va. In basal placentation, the placenta develops at the base of the ovary and a single ovule is attached to it, as in sunflower, marigold. இதுதான் எக்ஸாம்பிள் எதுக்குன்னா basal placentationக்கு. ஸோ இந்த basal placentationல பார்த்தீங்கன்னா placenta develops at the base of ovary and a single ovule is attached to it. எக்ஸாம்பிள் வந்து sunflower and marigold. Okay children, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஃப்ரூட் பற்றி பார்க்கலாம்.